ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் ஃப்ரீ பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நாம் அபவுட்டில் பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் பிளான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், தேர்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ். ஸோ இந்த 3 பிளான் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளான்லேயும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது பிகினிங் ஃபஸ்ட் பிளான். இந்த பிளானில் நீங்கள் ₹1 கூட கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டாஸ்க் எப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் நாம் பண்ண போகிறோம். அந்த ஒரு டாஸ்க்குக்கு ₹5 ஆட் ஆகும். அதே சமயத்தில் நாம் தொடர்ந்து 5 நாள் டாஸ்க்கு பண்ணலைன்னா அந்த ஐடி டெர்மினேட் ஆகிடும். இதில் நீங்கள் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா ₹1000 ஆட் ஆகும். இதில் லிமிட் கொடுத்துருக்காங்க. 40 மெம்பர்ஸ் மட்டும்தான் ரெஃபரல் கொடுக்க முடியும். ரெஃபரல் என்பது கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் கொடுத்தா நம்மளோட இன்கம் அதிகமாகும். நாம் ஒரு 10 பேரை ரெஃபரல் கொடுத்தாலே மந்த்லி ₹1500 நம்ம ஏர்ன் பண்ணலாம். எனக்கு ரெஃபரல் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு பிளான்லேயே ஒர்க் பண்ணலாம். லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு மந்த்லி ₹150 ஆட் ஆகும். எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் ₹500 ஆட் ஆகுதோ அப்போ நாம் விட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த பிளானில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஏர்னிங் அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஜுகேஸ்ட் என்ற பிளான் கோர்ஸை பை பண்ணலாம். அந்த கோர்ஸை பை பண்ணிங்கன்னா உங்களுடைய பெர் டே ₹50 ஆட் ஆகும். மந்த்லி 1500 ஆட் ஆகும். இதில் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் நாம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 50 × 30 days, ஸோ மந்த்லி எவ்வளோ ஆகுதுன்னா ₹1500 ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நமக்கு ரெஃபரல் கட்டாயம் கிடையாது. ஆனால் ரெஃபர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு ₹1000 நமக்கு ரெஃபரல் இன்கம் ஆட் ஆகும். ஸோ இந்த பிளானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஸ்ட் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5999. இதுதான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பிளானில் அது எல்லாத்துலேயும் டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் த கண்டென்ட்டு தான் சோஷியல் மீடியாவில் பண்ண போகிறோம். நாம் எஸ்பிஓலேயே நமக்கு கண்டென்ட்டு கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை வச்சு தான் நாம் ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் இதில் எல்லாம் தான் நாம் போஸ்ட் போட போகிறோம். இந்த சோஷியல் மீடியாவில் தான் நாம் போஸ்ட் போட போகிறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ். இது என்னன்னா இதுலேயும் டெய்லி ₹50 டாஸ்க்கு தான்
பண்ண போகிறோம். பர் டே ஒரு டாஸ்க்கு தான். ஸோ இதில் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 1000 rupees ஆட் ஆகும். ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து 500 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ இந்த ரீபர்ச்சேசிங் என்னன்னு பார்ப்போம். இதுலேயும் 40 மெம்பர்ஸ் தான் ரெஃபரலாக கொடுக்க முடியும். அதுதான் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. எனக்கு விருப்பம் இருக்குது, ஏர்னிங் அதிகமாக்கணும் அப்படின்றவங்க ரெஃபரல் கொடுத்து ஏர்னிங்ஸை அதிகமாக்கிக்கலாம். இதில் இன்ட்ரோ கமிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 20% நமக்கு ஆட் ஆகும். ஒருத்தர் மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லைனர்ஸுங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் 20% ஆட் ஆகும். ஒருத்தர் 50 ரூபாய் போல் ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10 rupees இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகும். 500 rupees ஏர்ன் பண்ணாங்கன்னா 100 rupees ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணாமலே உங்கள் டவுன்லைனர் ஒர்க் பண்ணியே உங்களுக்கு பேமெண்ட்டு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இதுலேயும் நீங்கள் பை பண்ணி 5999 தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த மார்க்கெட்டிங் கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ரெஃபரல் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ டாஸ்க்குக்கு 1000 rupees வரும். ரெஃபரலுக்கு பேர் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேரை கொடுத்தீங்கன்னா அதுவே 10,000 கிடைக்கும். இன்ட்ரோ போனஸ் பார்த்தீங்கன்னா 10 பேரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது 3000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். பேசிவ் இன்கம் ஒர்க் பண்ணாமலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் நமக்கு ஒர்க்கு பண்ணாமலேயே நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் என்னென்ன கண்டென்ட்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் அண்டு சோஷியல் மீடியாவில் பப்ளிக் இருக்கணும். ஸோ இதில் ரெஃபரல் லிமிட்டு 1000 rupees ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அப்போவே எடுத்துக்கலாம். டாஸ்க் வேலெட்டில் 1500 above வந்ததுன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ் இதுக்கு என்னென்னா இதில் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்கணும் பாருங்கள். டெய்லி டாஸ்க்கு இந்த 3த்துக்குமே இருக்குது. ரெஃபரல் இன்கம் இந்த 3த்துக்குமே இருக்குது. இன்ட்ரோ போனஸ் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெஃபரல் கொடுத்தவங்க ஒர்க் பண்ண நமக்கு இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ரீபர்ச்சேசிங் ரெஃபரல் இன்கம் என்னென்னா அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 20,000 வரை ஏர்னிங் பண்ணி இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு பிகினிங்லேயே சொல்கிறேன். இதில் என்ன பெனிஃபிட்னா இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக இருக்கிறீங்க. அதில் இருந்து வர்ற மார்க்கெட்டர் ஃபார் பிகினிங் லியேனா நான் சொல்லியிருப்பேன். எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பை பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்டு ஆட் ஆகும். பை மோட் ஆப் வந்து ஆட் ஆகிடும். அதில் வந்து சூப்பர் மார்க்கெட் கிராசரி ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6000 வர்த்து உள்ள உங்களுக்கு ஆட் ஆகிடும். உங்களுக்கு டெய்லி 50 rupees ஆட் ஆகும். ப்ளஸ் இதில் பை மோட்டில் 6000 rupees ஆட் ஆகிடும் அண்டு பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாயிண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஒன்ஸ் எ யூசர் திஸ் நீங்கள் 20,000 rupeesக்கு ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ரீபர்ச்சேஸ் என்னென்னா 5999 நீங்கள் 6000 rupees கொடுத்து ஃபஸ்ட் பிகினிங்லேயே இந்த பிளானில் வந்தீங்கன்னா மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், 18 வயசு ஃபினிஷ் ஆகியிருக்கணும். அப்போதான் ஜாயின் பண்ண முடியும். ரெஃபரல் அமௌண்ட்
உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகிடும். டாஸ்க் பண்ணுற இன்கம் மந்த்லி தான் சேலரியாக ஆகும். அதில் அஃபிலிட்டி பார்ட்னர் இதில் நான் பேமெண்ட் எனி ஷார்ட்டர் கிரியேட் டு த எஸ்பிஓ. எஸ்பிஓ உங்ககிட்ட பணமே வாங்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் அவங்க டைப் பண்ண கம்பெனி பார்ட்னர்ஸ் எஜுகேஸ்ட் பை மோட். ஸோ இந்த மாதிரி சர்வீஸில் தான் பை பண்ண போகிறீங்க. எஸ்பிஓக்கு பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டாஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் ஆகும். சரியா? இதில் 5999 6000 கொடுத்துருக்கேன், எனக்கு ஒர்க்கு பண்ண பிடிக்கலை, எனக்கு ரீஃபண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்டு கான்செப்ட்லேக்கே இடம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நாம் டெய்லி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆஸ் யூஷுவல் கொடுத்தது தான். இன்கம் எல்லாமே லீகலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஆல் பேமெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டோட்டல் டிடக்ஷன்ஸ் ஆஃப் 20% இன்க்ளூடிங் டிடிஎஸ். இது பிடிச்சிட்டு தான் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபேமிலிஸ் நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் பற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சில் என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இங்கிலீஷ்லேயும் நான் உங்களுக்கு இதில் ஒரு பிக் அனுப்பியிருக்கேன், தமிழ்லேயும் ஒரு பிக் அனுப்பியிருக்கேன். தெரியலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.